வணக்கம். அன்பு நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று திருமண காலத்தின் போது நட்சத்திர பொருத்தங்கள் சரியா இல்லை கிரக பொருத்தங்கள் சரியா என்பதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண காலம் செய்யும் காலத்தில் நட்சத்திர பொருத்தங்கள் என்பதை முக்கியத்துவமாக எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று சொல்ல முடியவில்லை. ஒருவருக்கு ஒரு பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் கிரக பொருத்தங்களே முக்கியமானதாகும். கிரக பொருத்தங்களில் ஒரு ஆண் ஒரு பெண்மகளை திருமண காலம் செய்து நல்விதமாக வைத்து குடும்பம் செய்வார். அந்த பெண்ணுக்கு வேண்டியவனை செய்வார். பெண்ணோடு அன்பாக இருப்பார். அந்த பெண் மூலமாக குழந்தைகள் ஏற்படும் என்பதும், ஒரு பெண்ணுக்கு இந்த பெண் திருமண காலம் செய்யும் ஆண்மகனோடு இருந்து வாழ்வார், கணவனை மதிப்பார், கணவனோடு இருந்து குடும்பம் செய்வார், குழந்தைகள் பெற்று கொடுப்பார், குடும்பத்தில் மாமனார் மாமியார் மைத்துனர்கள் மைத்துனிகள் யாவரையும் அனுசரித்து குடும்பத்தை ஒன்றுபடுத்தி வாழ்வார் என்பவர்களுக்கு நட்சத்திர பொருத்தங்கள் அதிகமாக தேவையில்லை. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தினம், கணம், யோனி, ராசி இவை 5 முக்கியம். 5 பொருத்தங்களுக்கு மேல் இருந்தால் விவாகம் செய்யலாம். இதில் ராசி பொருத்தமும் யோனி பொருத்தமும் ரச்சி பொருத்தமும் மிக அவசியமானது ஒன்றாகும். ஆதலால் நட்சத்திர பொருத்தம் மட்டுமே ஒரு பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் பார்த்து திருமணகாலம் செய்வது அவ்வளவு சிறப்பல்ல. திருமணகாலம் செய்யும்போது இருவருக்கும் கிரக பொருத்தங்கள் என்பதே முக்கியமானதை ஒழிய நட்சத்திர பொருத்தங்கள் முக்கியமானதல்ல. அதற்காக நட்சத்திர பொருத்தங்கள் இல்லாமல் ஒரு பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் திருமண காலம் செய்யலாம் என்று நான் சொல்லவில்லை. முக்கியத்துவம் எதுவென்றால் கிரக பொருத்தங்களே முக்கியமானது. ஒரு பெண் அந்த ஆண்மகனோடு வாழ வேண்டும், அந்த ஆண் அந்த பெண்மகளை வைத்து குடும்பம் செய்ய வேண்டும். இதுதான் ஒரு ஜாதகத்திற்கு முக்கியம் பொருந்தியது. நேயர்களே, வணக்கம்.